பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் தீமையை விட்டு விலகுவது மட்டுமல்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு நல்ல டெஃபினிஷனை பார்க்கிறோம், அர்த்தத்தை கவனிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா நம்ம வெளியரங்கமாக செய்கிறதல்ல, நம்ம உள்ளத்தின் ஆழத்திலேயே தீமையை, அதாவது கெட்ட காரியங்களை, ஆங்கிலத்தில் ஈவில் திங்ஸ், ஹேட் த ஈவில் திங்ஸ் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத தீமையான கெட்ட அசுத்தமான காரியங்களை விட்டு விலகுவது மட்டுமல்ல, அது வெறுக்கணுமா, அது வெறுக்கணும். மாம்சத்தின் இச்சைகள், உலக ஆவி, மற்றவர்களுக்கு தீமை செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு காரியம், பழிக்கு பழி, கசப்பு, வைராக்கியம், பகை, இப்படிப்பட்ட காம விகாரம், இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தீமை. இதை விட்டு விலகுவது மட்டுமல்ல, இதை நாம் வெறுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னா ஹேட் த ஈவில் திங்ஸ், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்தை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் லஞ்சம் வாங்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு சினிமா நடிகர்களுக்கு ரசிகைகளாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அசுத்தமான பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த பாவத்தை செஞ்சாதான் உங்களுக்கு மதிப்பு என்பதாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், சோஷியல் ஸ்மோக்கிங்னுவாங்க, சோஷியல் ட்ரிங்கிங்னுவாங்க. ஒரு மீட்டிங்க்கு போகும்பொழுது, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் போகும்போது குடிப்பதும் ஸ்மோக் பண்ணுவதும் அது ஒரு இயல்புன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அந்த குரூப்பில் இணைந்து பேச முடியும், அவர்களோடு மிங்கிள் ஆக முடியும், இணைய முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும் என்று சொல்லுவாங்க. இது எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக தீமையான காரியம். இதை விட்டு விலகுன்னு சொல்லலை, இதை வெறுக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். இப்படி வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது எப்படி? கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்தாதான் கர்த்தரால நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 103:17 வசனத்தில், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதா. உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கிருபை என்றென்றைக்கு இருக்குமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை, அவனையும் அவன் சந்ததி சந்தானத்தையும் கர்த்தர் நினைத்தருளி கிருபையினாலும் மூடுகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் மறப்பது கிடையாது. இந்த 103வது சங்கீதத்தில் அதுக்கு முந்தின 15-16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு சமமாக இருக்குதான். ஒரு காற்று வீசின உடனே எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ நிலைத்திருப்பான் என்பதாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் சங்கீதக்காரனாக தாவீது. எப்படி நிலைத்திருப்பாரு? ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேலே மட்டும் கிருபை இல்லை, அவன் சந்ததி, அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை வைக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல படர்ந்திருப்பார். அவங்க பிள்ளைகள் அவருடைய பந்திய சுற்றிலையும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்களாம். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். எருசலேமின் வாழ்வை காண்பான். அதுலேயும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் கிருபை இருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ காண்பாய். அப்போ என்ன அர்த்தம்? நீ அரை வயதில் தீர்க்காயுசு இல்லாதவனாக மரிப்பது இல்லை. உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துகிறார். உன்னை நல்ல நரை வயதில்
உன் பேர பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து தான் சமாதானத்தோடு கூட கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிப்பாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயன் என்ன? தீமையை விட்டு வெறுப்பது, தீமையை விட்டு விலகுவது மட்டுமல்ல, hate the evil. So God will bless you, and that is the right definition for the fear of God. ஸோ இந்த 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவனை பார்க்கறதற்கு கண்டிக்கிறதற்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன்மார்கள் யாருமே கிடையாது. போத்திபாருடைய மனைவி அவனை ஒவ்வொரு நாள் நித்தமும் அவனை டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான், பாவம் செய்யும்படியாக இழுத்து கொண்டே இருந்தான். ஆனால் நோய் என்று சொன்னான். நோய் என்று சொல்லி வெறுத்து ஓடினதுனால கர்த்தர் யோசேப்பையும் அவனுடைய சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்புடைய பேர் மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளுடைய 2 பேருடைய பெயர்களையும் கோத்திரத்தில் கொண்டு வந்தார், லிஸ்டில் கொண்டு வந்தார். அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவார். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காணப்போகிறாய். பயப்படாதீங்க, நீங்கள் மறிப்பது கிடையாது. சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். தீமையை விட்டு விடுத்துருங்க. கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தது பார்க்க போறீங்க. God bless you all. இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உமக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நாங்கள் விட்டு விலகி ஓட கிருபைத்தார். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபைத்தாங்க. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அது நீ நினைப்பதே இல்லை, நாங்களும் அதை செய்யாதபடிக்கு எங்கள் வாழ்நாளில் கர்த்தருக்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தீமையை வெறுத்து ஓட கிருபைத்தார். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.